நீ கட்டியிருக்கிற கருப்பு சிவப்பு வேட்டியை வைத்துக் கொண்டு உன்னை எடை போடுவார்கள் என்று பேசினேனோ அந்த தோழர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தொண்டர்களை காப்பாற்ற வைக்கோ வந்தான், தலை கொடுக்கவும் தயாராக. திமுக தொண்டர்களை காக்க இன்று அண்ணா உருவாக்கிய திமுகவின் அன்றைய திமுகவின் கொள்கை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பீடிகை பலமாக இருக்கிறதே. அழைப்பு விடுத்தவர்கள் தானே ராமதேவம்பட்டி என் நண்பன் காளிமுத்து மூலமாக அழைத்தவர்கள் தானே, சந்திக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தானே, உடன்பாடு பேசுவதற்கு வரவேற்பு கொடுத்தவர்கள் தானே. அது ஒரு காலம். நெல்லை மாநாட்டிலே அந்த நண்பகல் நேரத்தில் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசிய போது லட்சக்கணக்கான தோழர்கள் ஆர்த்து எழுந்து நீங்கள் எப்படி இன்றைக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தீர்களோ அதே ஆரவார ஒலி விண்ணை இடிக்க எழுந்ததே. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது என் பாணி அல்ல. ஆனால் உருவாக்கிய அரசை ஓராண்டுக்குள் கவிழ்த்தார்கள் வாஜ்பாய் அரசை. காலம் பல சூழ்நிலைகளை உருவாக்கியது, நிலைமைகளிலே திருப்பங்களை ஏற்படுத்தியது. காலத்தின் அவகாசம் அதிகமாக என்னை அனுமதிக்காது, அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். மீண்டும் அழைக்கவில்லையா? உசிலம்பட்டு கூட்டத்தில் இருந்து கொண்டு என் நண்பன் காளிமுத்து மேடையில் இருந்தவாறே நான் கர்ணனை அழைக்கிறேன், என் உயிர் நண்பன் கர்ணன் வைகோவை அழைக்கிறேன் என்று அழைக்கவில்லையா? யாருமே உடன்பாட்டுக்கு வராத காலத்தில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே அழைக்கவில்லையா? நம்மோடு ஒரு கட்சி கூட்டு சேரப் போகிறது என்று சொல்லவில்லையா? அப்படி கூட்டு அமைத்து 35 இடங்கள், நான் பிரச்சாரம் செய்தது 213 இடங்கள். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இதே விருதுநகர் தொகுதியிலும் நாம் போட்டியிட்டோம். இடைப்பட்ட நாட்களில் என் வீரமிக்க சகோதரன் வீர இளவரசன் இருந்ததனால் திருமங்கலத்திலே இடைத்தேர்தல் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்றார்கள். ஏற்றுக்கொண்டேன். ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துக்கு சென்று விட்டோம், சகித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, போர் முனையில் நிற்பதைப் போல ஆபத்துக்கள் சூழ்ந்த இடத்தில் மரண பயங்கரத்துக்கும் கலங்காமல் 174 ஊர்களில் நானும் என் தோழர்களும் போய் அந்த களத்திலே நின்றோம். அன்றைய ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை எதிர்த்து. பொதுவுடைமை கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலோடு கூட்டணி எல்லாம் முடிந்து விட்டது, தொகுதி உடன்பாடு தான் என்று இடைத்தேர்தல்களில் நாங்கள் தனிப்பட்ட நிலை எடுக்கிறோம் என்றவர்கள் போட்டியிட்டார்கள். அது அவர்கள் உரிமை, நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் கூட்டணி தர்மம் என்கிற விதத்திலே உறுதியாக நின்றோம். அதுக்கு 6 இடங்களா? மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடங்களா சட்டமன்ற தொகுதிகள்? நான் யூகித்து உணரக்கூடிய சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் எதற்காக அப்படி சொன்னீர்கள்? இவன் ரோசக்காரன், இவன் சுயமரியாதை உள்ளவன், ஆகையினாலே மறுநாளே அறிக்கை விட்டுவிட்டு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று அவனாக போகட்டும். அதுதானே மார்ச் 8ஆம் தேதி அறிவிப்பு. 6 தொகுதிகள், 6 7 ஆயிற்று, 7 8 ஆயிற்று, 8 பின்னர் 7 ஆயிற்று. உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அணுகுமுறையை? 8 தொகுதிகள் மறுநாள் வந்து வருத்தப்படுகிறோம். நேற்று சொன்ன தொகுதிகள் தர முடியாது, அதைவிட குறைவாகத்தான் தர முடியும். அதையும் சகித்துக் கொண்டிருந்தேனே, பொறுமையோடு இருந்தேன். சட்டமன்றத்துக்குள் மறுமலர்ச்சி திமுக நுழையக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. இதை தவிர வேறு நோக்கம் அன்று இருந்திருக்க முடியாது. நான் எந்த உள்ளத்தில் கள்ளம் இல்லையே எனக்கு.
நான் ஒரு தோழமை என்றால் இந்த தோழமைக்காக நம்பியவர்களுக்கு தலை கொடுப்பதுதானே இத்தென்னாட்டு வழக்கம். ஆகவே சுயமரியாதையும் தன்மானத்தையும் இரண்டு கண்களாக கருதுகிறோம். பெரியார் அண்ணாவை மதிக்கிறோம். ஆகவே நாங்கள் தன்மானத்தோடு இருப்போம். எங்கள் கண்களை விட்டு சித்திரம் வாங்க முற்பட மாட்டோம். அதற்காக இன்னொரு கதவை போய் தட்ட மாட்டோம். தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுக்கிறோம். தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சி போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்த பிறகு அந்த கட்சி காணாமல் போய்விடும் என்றார்கள். காத்து நின்றவர்கள் காவல் தெய்வங்களான கழகத்தின் கண்மணிகளே, நீங்கள் என் தோழர்கள். பதவி, ஆள், அம்பு, அதிகாரம், அந்தஸ்து, 40 எம்எல்ஏக்கள், 20 எம்பிக்கள், 5 மந்திரிகள், 8 கால செய்திகள், விரல் நீட்டிய இடத்திலே பணத்தை கொட்டுவதற்கு பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தும் கூட ஒரு கட்சியை நடத்த முடியவில்லை. இன்னொரு மகானுபாவர் இருக்கிறார். அவர் தரையில் தலைகீழாக இருந்து பார்த்தால் உலகம் தலைகீழாக தெரியும் என்று ஒரு காலத்தில் பாராளுமன்றத்திலே சொன்ன புத்திமான். அவர் ஒரு தொலைபேசியிலே ஒரு கட்சியை கலைத்து விட்டார். நாங்கள் 20 ஆண்டுகளாக இயக்கத்தை நடத்துகிறோம். சுயமரியாதையும் தன்மானத்தை விட்டுவிட்டு போடுகிற பிச்சைக்காக எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று இயங்குகிற இடத்திலே மறுமலர்ச்சி திமுக இல்லை. அப்படி என்றால் பொறுங்க, எதிரி எந்த வியூகம் எடுக்கிறான்னு முதல்ல பார்ப்போம். காயை எப்படி நகர்த்துறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துறோம். அதுக்கு மாதிரி நம்ம காயை அப்ப நகர்த்துவோம். நான் ரொம்ப 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 காலமாக அடிபட்டு வந்திருக்கிறேன். 49 வருடங்களுக்கு முன்னால் அண்ணாவின் முன்னால் பேசினேன். மாநில கல்லூரி மாணவனாக. வருடங்கள் 49 ஓடி மறைந்து விட்டன. எதிரி சர்ப வியூகம் வகுத்தால் நாங்கள் கருட வியூகம் வகுப்போம். வினை அறிதல், வலி அறிதல், காலம் அறிதல், இடம் அறிதல், தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் வினை வலியும் தூக்கி செயல். அந்த உணர்வோடு தான் இருக்கிறோம். கடந்த முறையை போல இப்பொழுதும் பகைவர்கள் சூழுவார்களே, பானங்களை வீசுவார்களே, பணத்தை கொட்டுவார்களே, தோற்கடிக்க துணிவார்களே, எல்லா திசைகளிலிருந்து தாக்குவார்களே. 13ஆம் போர் சருக்கத்தில் அபிமன்யுவை வதைப்பதற்கு மகாரதர்கள் அனைவரும் ஒன்று சூழ்ந்து தாக்கியதை போல இந்த விருதுநகரை கூட குறிவைத்தார்களே. அது கடந்த காலம். இனி அது நடக்காது. பத்மயுகத்தையும் உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற புதிய அபிமன்யுக்களாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்திலே வெல்லும். நான் தொடுக்கின்ற அம்புகளையே என் மீது தொடுக்கிறான். அவன் மேனி எங்கும் குத்திட்டு நிற்கின்றன பானங்கள். அவன் கையில் நடுக்கமில்லை, மேனியில் நடுக்கமில்லை. உடம்பிலே குத்தி இருக்கிற அம்புகளே என் மீது பிரயோகிக்கின்றான். இவனோடு வீரமும் ஆற்றலும் அழிந்தது என்றானே இலக்குவன். அந்த இந்திரஜித்தன் நிகும்பலை வேள்வி முடிக்காமலே துரோகத்தால் முடிந்தான். நாங்கள் நிகும்பலை முடித்து வருகின்ற புதிய இந்திரஜித்துக்களாக நாங்கள் தேர்தல் களத்திலே வருவோம். இவ்வளவு அடிபட்டு தோத்த பிறகே இந்த இயக்கம் இவ்வளவு வலுவா காட்சியளிக்க, ராணுவ கட்டுப்பாட்டை பேப்பர்ல படிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை இந்திய நாட்டில் எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா? இவ்வளவு தோத்த பிறகு இப்படி இருக்கிறோம். ஒரு வெற்றி தான் எங்களுக்கு வேண்டும். அது அடுக்கடுக்காக வரும். வெல்வோம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு மக்களை கேட்கிறோம். தமிழகத்தின் உரிமை சங்கராத வெளுப்பை எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்க எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். வஞ்சிக்கப்படும் தமிழகத்தினுடைய நிலையை மாற்றுவதற்கு, இந்திய நாடாளுமன்றத்திலே சங்கொலிப்பதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். நாதியற்றவர்களுக்காக பேசுவதற்கு இதோ இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள்.
தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்கு போராடுவதற்கு டெல்லிக்கு அனுப்புங்கள். தமிழ் ஈழம் கட்டி எழுப்பப்படுவதற்கான சூழலை அகில உலகிலே ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். அந்த உத்தரவை மக்களிடம் கேட்போம். சாதித்த தகுதியோடு கேட்கிறேன். பொதுமக்களிடம் கேட்போம். போய் சொல்லுங்கள். உங்கள் மூலமாக நாட்டின் கோடிக்கணக்கான மக்களிடம் கேட்கிறேன். நீங்கள் தூதர்களாக செல்லுங்கள். இந்த மாநாட்டு செய்தி சுடரை ஏந்தி கொண்டு செல்லுகின்ற வீரர்களாக செல்லுங்கள். தெருவுக்கு தெரு, திண்ணைக்கு திண்டை மக்களை சந்தியுங்கள். ஊர் ஊராக செல்லுங்கள். வீடு வீடாக செல்லுங்கள். இளைஞர் கூட்டத்திடம் அதைத்தான் நான் கேட்கிறேன். தகுதியோடு கேட்கிறேன். இந்த மண்ணில் தான் நான் நினைத்து பார்க்கிறேன். 42 புரட்சிக்கு மும்பை நகரிலே இருந்து செய் அல்லது செத்துமடி என்று குரல் கொடுத்தவுடன் இரவோடு இரவாக சஞ்சீவ ரெட்டியோடு ரயிலிலே வந்து ரேணிகுண்டாவிலே இறங்கி தமிழ்நாட்டுக்குள் ரகசியமாக வந்து ஆயத்த வேலைகளை செய்து முடித்துவிட்டு போலீஸ் அதிகாரிக்கு சொல்லி அனுப்பி என்னை கைது செய்து கொண்டு போங்கள் என்றாரே காமராஜர். அந்த மண்ணில் நின்று பேசுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே போட்டியிட்டு சிறுவில்லிபுத்தூர் தொகுதியாக எம்பியாக வெற்றி பெற்று சென்று குலக்கல்வி திட்டத்துக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் குணாளா குலக்குழந்தைய வருகை என்று அண்ணா வரவேற்று சொன்னாரே, அந்த குடியாத்தம் தேர்தலுக்கு வந்து இந்த தமிழகம் அவருக்கு முதலமைச்சராக முடிசூட்டியதே அந்த தியாக பெருந்தலைவர் காமராஜரும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் கரம் கோர்த்து கொண்டு உலவிய காலம் இந்த விருதுநகரில். திரிபுராவிலே காங்கிரஸ் தேர்தல், மகாத்மா காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராம் ஐயா, காந்தியின் வேட்பாளர் ஜெயிப்பாரா, வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிப்பாரா? தமிழ்நாட்டிலே இருந்து ஓட்டு போட செல்கிறார்கள். ராமமூர்த்தி உட்பட செல்கிறார்கள். தியாகச்சுடர் காமராஜரும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் கரம் கோர்த்து கொண்டு சென்று இருவருமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஓட்டு போட்டார்கள். அந்த தலைவர் நேருவின் கவலையை போக்குவதற்காக தானாக முதலமைச்சர் பதவியை துறந்து போன தலைவர். அந்த தலைவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இழைக்கப்பட்டது தெரியுமா? யார் கோபித்தார்கள்? நான் கேட்கிறேன் காங்கிரஸ்காரர்களை. என் மீது அதிக கோபம் காங்கிரஸ்காரர்களுக்கு சிலருக்கு இருக்கக்கூடும். நான் அவர்களை கேட்கிறேன். 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹுயூம் என்ற வெள்ளைக்காரனுடைய யோசனையாலே உதித்ததே காங்கிரஸ் கட்சி. எங்கே காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டதோ அதே பம்பாய் என்று அன்று அழைக்கப்பட்ட இன்றைய மும்பை நகரிலே நூற்றாண்டு கழிந்து நூற்றாண்டு விழாவை ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்து அந்த நூற்றாண்டு விழா அதே திலகர் உலவிய மும்பை மாநகரிலே நடத்தப்பட்ட போது அந்த மாநாட்டு மலர் வெளியிடப்பட்டது. தம்பி அருணகிரி தயாரித்து கொடுத்தாரே சாஞ்சி பரணி என்ற அற்புதமான ஆவணப்பட்டகம். காங்கிரஸ் கட்சியின் நூற்றாண்டு கால வரலாறு, ரத்தமும் கண்ணீரும் கலந்த தியாக வரலாறு. அந்த வரலாற்று புத்தகத்தில் 8 ஆண்டுகள் கொட்டடையிலே அடைபட்டு கிடந்த காமராஜர் படம் கிடையாது. அந்த நூற்றாண்டு விழா மலரில் இந்திய தலைவர்கள் அனைவரின் படங்களும் இருந்த காமராஜர் படம் கிடையாது. பட்டாபி சீதாராம் ஐயா புகைப்படத்தை போட்டு கீழே கு காமராஜ் நாடார் என்று எழுதி வைத்திருந்தார். நான் கேட்டேன், நீ தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை அவமானப்படுத்தி விட்டு வங்காளத்துக்குள்ளே நீ கால் வைக்க முடியுமா? திலகரை அவமானப்படுத்தி விட்டு மராட்டியத்துக்குள்ளே நீ நுழைவாயா? எங்கள் தமிழகம் தந்த ஒரு மாபெரும் தலைவனை இழிவுபடுத்திய இந்த மலர் தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டும். இந்த மலரை தீயிட்டு பொசுக்கி சாம்பலாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் தான் அதே காமராஜருக்கு கன்னியாகுமரி கடற்கரையிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை, உச்சநீதிமன்றத்தின் ஆணை குறுக்கே நிற்கிறது என்று தென்னாடே போர்க்களமாகியது. குமரி மாவட்டம் எரிமலையாக சீறியது. கொந்தளித்து கிடந்தனர். ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அப்பொழுதும் கூட மாறாத புன்முறுவலோடு அவர் அறையில் அமர்ந்திருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்து, காமராஜருக்கா மண்டபம் கட்ட அனுமதி இல்லை? நாட்டுக்கு உழைத்த தலைவர் அல்லவா, தியாகம் செய்த தலைவர் அல்லவா,
தன்னலம் கருதாது வாழ்ந்த தலைவர் அல்லவா? உங்கள் ஆட்சியில அனுமதி இல்லை. தென்னாடு கொதித்து கிடக்கிறது, குமரி மாவட்டம் சீறுகிறது. வாஜ்பாய் அவர்களே, அனுமதி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். அடுத்த நிமிடத்தில் சுரேஷ் பிரபு அமைச்சரை அழைத்து, சிவசேனா கட்சி அமைச்சரை அழைத்து, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கட்டும், பதில் சொல்லிக் கொள்ளலாம். மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி பிறப்பித்து ஆணையை தாருங்கள். நான் உங்களிடம் வைகோவை அனுப்பி வைக்கிறேன் என்று விட்டு மறுநாள் பிரஜேஷ் மிஸ்ராவை இன்னும் என்ன ஆயிற்று, இன்னுமா ஆர்டர் வரவில்லை என்று 48 மணி நேரத்துக்குள்ளாக அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்தவன் என்ற தகுதியோடு நான் விருதுநகர் மண்டியிலே நிற்கிறேன். 51% பங்குகள் இந்தியாவின் நவரத்தினங்களிலே ஒன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம். 51% பங்குகள் தனியாருக்கு விற்பனைக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. கேபினட் முடிவாகிவிட்டது, இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டது. கோப்பில் அனைவரும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். திமுகவின் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டு போங்கள். அதெல்லாம் தனியார் மயத்தை தடுக்க முடியாது, வேணா பார்லிமெண்ட் என்று கத்திட்டு போங்க என்று சொன்னார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் சொன்னார், ஒன்றும் செய்ய முடியாது என் நண்பனே, காரியம் கைமிஞ்சி போய்விட்டது என்றார். நான் பிரதமர் வீட்டுக்கு ஓடினேன். ரேஸ்கோஸ் ரோடு 7ஆம் நம்பர் வீட்டுக்கு ஓடினேன். அந்த சாயங்கால நேரத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்தேன். என் ஆர்வீர் தம்பி செந்திலதிபன் 24 தொழிற்சங்க தலைவர்களின் கையெழுத்து போட்ட பிரதியை என்னிடம் விமான நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரே, அதை கொண்டு போய் நீட்டினேன். படித்து பாருங்கள், இது எங்கள் மண், எங்கள் வியர்வை, எங்கள் நிலம், தமிழகத்தின் சொத்து, நவரத்தினங்களில் ஒன்று. லாபத்தை அள்ளி குவிக்கிறது, அதை ஏன் தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்கள்? எல்லா முடிவும் எடுத்தாகிவிட்டதே. அடல்ஜி, நீங்க நினைச்சா இப்ப கூட மாத்தலாம். நான் உழைக்கிறேன். நான் என்ன துறவியா? நான் என்ன பற்றற்றவனா? என் தோழர்களும் நானும் நாங்கள் உழைக்கிறோம். எங்கள் மண்ணுக்கு, எங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாமா? இந்த தீங்கை தடுக்க முடியாமல் போனான் வைகோ என்று தமிழ்நாடு சொல்லாதா? இதை தடுக்க அவனுக்கு சக்தி இல்லை என்று சொல்லாதா? என் மகனை போல என்றெல்லாம் பாராட்டி பேசினீர்களே, உங்களுடைய பரிதியும் அன்பும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே. என்னென்னமோ சொன்னேன், அவளை விவரிக்க நான் விரும்பவில்லை. அவர் மிக மென்மையான இதயத்தை கொண்டவர். என் மீது என் வாழ்க்கையில் அளப்பரிய அன்பை சொரிந்தவர். நான் மறக்க முடியாது எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ 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 சம்பவங்கள் நான் மறக்க முடியாது. நான் பெரிய கட்சி அல்ல, ஒரு 3 MP 4 MP. ஆனால் அவ்வளவு மதித்தாரே, அவ்வளவு அன்பை காட்டினாரே. நான் கேட்டேன், வழக்கம் போல தலையசைத்தார். NLC will not be privatized. நெய்வேலி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. எனக்கு இன்ப அதிர்ச்சி. Shall I tell the press? Go ahead. அங்கிருந்து தான் இந்து பத்திரிகைக்கு நான் தொலைபேசியிலே பேசி, அவர் வீட்டில் இருந்து முதல் பக்கத்திலே செய்தி. இதை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தமிழக தொழிலாளர்களின் உரிமை காக்க, தமிழகத்தின் உரிமை காக்க, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய உரிமை காக்க. எங்களுக்கு எந்த செல்வாக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் தமிழர்களே, நான் தமிழ்நாட்டு மக்களை சொல்லுகிறேன், கேட்கிறேன். உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் போய் கேட்பேன்? உங்கள் ஊழியன், உங்கள் வேலைக்காரன், இந்த பொன்னான புண்ணிய பூமியிலே பிறந்தவன், இந்த மண்ணில் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறவன், இந்த மண்ணில் வாழும் மக்களுக்காக கவலைப்படுகிறவன். உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் கேட்பேன்? நீங்கள் எந்த இடத்தில் எங்களை வைத்தாலும் அது உங்கள் நன்மைக்குத்தானே இந்த வைகோ பாடுபடுவான். தமிழ்நாட்டின் நன்மைக்குத்தானே பாடுபடுவான். உங்களிடம் அந்த எனக்கு எந்த செல்வாக்கு அல்ல, என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த மதிப்பை தமிழ்நாட்டு நன்மைக்காகத்தான் வைகோ பயன்படுத்தி இருக்கிறார் என்று இன்றைய பிரதமர் கூட சான்றிதழ் கொடுத்து விட்டு போனார். ஐ சல்யூட் ஹிம் என்றார். எந்த கட்டத்திலாவது சுயநலத்துக்கு இயக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறேனா? நான் என் குடும்பம் என்று கருதி இருக்கிறேனா? என் மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று கருதி இருக்கிறேனா? நீங்கள் தான் என் உலகம். கண்மணிகளே, தொண்டர்களே, நீங்கள் தான் என் உலகம். நாட்டுக்காக போராடி இருக்கிறோம்.
தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கும். ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும், என் தொலைபேசி மணி ஒலிக்கிறது. அப்பொழுது அலைபேசி கிடையாது. நான் டெலிபோனை எடுக்கிறேன். அந்த கரகரப்பான குரல், என்னை கவர்கின்ற அந்த குரல் மறுமுனையிலே ஒலிக்கிறது. குகன் வந்திருக்கிறாரே, அந்த லண்டன் நகரிலிருந்து ஒலிக்கிறது. நான் பாலா பேசுகிறேன் என்கிறார். பாலசிங்கம் பேசுகிறார். வைகோ, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன? 400 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால சர்வதேச கடல்ல இந்திய கப்பல் படை, இந்திய கடற்படை கப்பல் நம்ம விடுதலை புலிகளின் கப்பலை, விடுதலை புலிகளுக்கு மருந்தும் பொருள்களும் கொண்டு போன கப்பலை வழிபறித்து இருக்கிறது. அந்த கப்பலை அங்கே இருந்து தாக்குவது, விரட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறது. தம்பி ரொம்ப இது குறித்து உங்களிடம் உடனே பேச சொன்னார். தம்பி என்றது அவர் தலைவர் பிரபாகரனை. உங்கள்கிட்ட உடனே பேச சொன்னார். யானை இரவு யுத்தம் நடப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் முக்கியமான கட்டம், ஒரு பெரும் போர் மூண்டு நிற்கிறது. அந்த யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட அவசரமா சொல்ல சொன்னார். இது கவலை அளிக்கிறது வைகோ என்றார். நான் மறுநாள் 11 மணிக்கு பாராளுமன்றம் தொடங்குகிற நேரத்தில், கேள்வி நேரத்தில், அன்றைக்கு பிரதமருக்கு வேலை இல்லை, அவர் அறையிலே சந்திக்க உள்ளே சென்றேன். கேட்ட மாத்திரத்திலே அனுமதி கொடுக்கிற அளவுக்கு அவரது அன்பை பெற்றிருந்தேன். நான் பிரதமரிடம் கேட்டேன், வாஜ்பாய் அவர்களிடம் கேட்டேன், வாஜ்பாய் அவர்களே, நீங்கள் தானே சொன்னீர்கள் பாகிஸ்தானும் சீனாவும் ஆயுதங்களை சிங்களவனுக்கு அள்ளி கொடுக்கிறது, கப்பல் கப்பலாக கொடுக்கிறது. நீங்கள் தானே என்னிடம் சொன்னீர்கள், சிங்கள அரசை நம்ப முடியாத நயவஞ்சகர்கள் என்று. நான் பெயர்களை குறிப்பிடவில்லை, வாஜ்பாய் யார் பெயரெல்லாம் சொன்னார் என்று. நயவஞ்சகர்கள் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஒரு பெரும் போர் மூண்டு இருக்கிறது, எப்பொழுது யாழ்ப்பாணம் அவர்கள் கைக்கு வரும் என்று கேட்டீர்களே. when Jaffna will fall, எப்ப யாழ்ப்பாணம் புலிகள் கைக்கு வரும்னு கேட்டீங்களே. நடுக்கடல்ல அவர்களுக்கு வர்ற கப்பலை இந்திய கப்பற்படை நேற்று தாக்க முயன்றிருக்கிறது, விரட்டி இருக்கிறது, வழிபறித்திருக்கிறது. அந்த கப்பலிலே மருந்தும் துணிகளும் பொருள்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். வாதத்துக்கு சொல்லுகிறேன், பிரைம் மினிஸ்டர் சொன்னதை தாங்க பேசுறேன். ஒரு அச்சர வார்த்தை கூட உண்மைக்கு மாறானதல்ல. அண்ணாவின் பெயரால் மாநாடு நடத்தி கொண்டு சத்தியத்தை தவிர ஒரு வார்த்தை பொய்யாக பேச தெரியாதவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆயுதங்களே கொண்டு போனாலும் உங்களுக்கு என்ன உரிமை? அந்த கப்பலில் ஆயுதங்களே போனாலும் நீங்கள் ஆயுதம் கொடுப்பீர்களா? பாகிஸ்தான் கொடுக்கிறது தமிழனை அழிக்க, சீனா கொடுக்கிறது தமிழனை அழிக்க. இந்திய ஆயுதம் கொடுக்குமா? கொடுக்காது, கொடுக்க முடியாது. உங்களா? நான் கேட்கவில்லை உங்களிடம். நீங்கள் ஆயுதம் கொடுக்க முடியாது. அந்த கப்பலில் ஆயுதங்களே கொண்டு போனாலும் உங்களுக்கு என்ன உரிமை? இந்தியாவுக்கு, இந்திய கடற்படைக்கு என்ன உரிமை? That is the only lifeline. அது ஒண்ணுதானே அவர்களுக்கு ஜீவன் அளிக்கின்ற ஒரு மார்க்கம். எந்த நாடும் ஆயுதம் தராது. அவர்கள் போர்க்களத்தில் இருக்கிறார்கள், மருந்தில்லை. அவர்கள் ஆயுதங்களுக்கு தீர்ந்து போனால் குண்டுகளை நிரப்புவதற்கு குண்டுகள் இருக்காது. Do you want to strangulate them? அண்ணா அவர் அரச கேட்கிறேன், கழுத்தை நெரிக்க பார்க்கிறீங்களா? மென்னியை முறிக்க பார்க்கிறீங்களா? Do you want to strangulate them? That is the only lifeline. நடுக்கடல்ல போற கப்பலை இந்திய கப்பற்படை எப்படி போய் தடுக்கலாம்? வழக்கமான அந்த அழுத்தமான சிரிப்பை அந்த உதடுகளுக்குள் மறைத்தவாறு, Did you talk to George? நீ ஜார்ஜ் பெர்னாண்டஸ்கிட்ட பேசிட்டியான்னு கேட்டார். நேற்று ராத்திரியே 10 மணிக்கு பேசிட்டேன். நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் பேசிட்டு தான் உங்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். போங்க, அதில் 1000 அர்த்தம் இருக்கு. டோன்ட் வரி, கோ. அதற்கு பிறகு புலிகளுக்கு வந்த எந்த கப்பலின் பக்கமும் இந்திய கப்பற்படை நெருங்கியது கிடையாது. யார் செய்தது? 4 எம்பியை வைத்திருந்த கட்சி.
அதற்கு பிறகு எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, அங்கே ஈழத் தமிழர்களுக்கு பெரும் கேடு விளைகிறது, பல தேசங்கள் குவிகின்றன, கடுமையான யுத்தம், தமிழர்கள் வெளியேறுகிறார்கள். இந்த துன்பமான நேரம், இந்த கட்டத்தில் இந்தியாவிடமும் உதவி கேட்கிறார். இந்திய அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும். மிஸ்டர் பெர்னாண்டஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லி என்டிஏ மீட்டிங்கை கூட்டுங்க, இல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுங்க. மறுநாள் ஏற்பாடு செய்யப்பட்டது அனைத்து கட்சி கூட்டம். பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி, அப்ப துணை பிரதமர் ஆகல அவர், உள்துறை அமைச்சர் LK அத்வானி, அடுத்த நாற்காலியில் சோனியா காந்தி, அடுத்த நாற்காலியிலே டாக்டர் மன்மோகன் சிங், அதற்கடுத்த நாற்காலியிலே பிரணாப் முகர்ஜி, அதற்கடுத்த நாற்காலியிலே பிரியரஞ்சன் தாஸ் முன்சி, முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், சோம்நாத் சட்டர்ஜி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், அகாலிதள தலைவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்க அனைத்து கட்சி கூட்டம். வரிசையாக ஒவ்வொருவரும் பேசி வருகிற போது அன்றும் அதிக நிமிடங்கள் நான் எடுத்துக்கொண்டேன். அதிக பிரசங்கித்தனம் அல்ல, எல்லோரும் அதை விரும்பினார்கள், நான் பேச கேட்டார்கள். 18 நிமிடம் பேசினேன். மறுநாள் லோடி கார்டன் வாக்கிங்ல நிதிஷ்குமாரன் கையை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு பிரச்சனையா, 2 கேட்டகரிஸ் தமிழ் சினிமா எங்களுக்கு தெரியாதே, இங்கிருந்து போனவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் தான், அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் ஒரு மனதான முடிவு பிரதமர் எடுத்தார். இந்தியா எந்த ஆயுத உதவியும் இலங்கைக்கு செய்யாது. அது மட்டுமல்ல, அவன் பணம் கொடுப்பதாக இருந்தாலும் இந்தியா ஒரு துப்பாக்கியை கூட விற்காது. பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். 62 ரூம் நம்பர்ல தான் இந்த மீட்டிங் நடந்தது, ஆல் பார்ட்டி மீட்டிங். வெளியே வந்தவுடனே பிரஸ் வந்துட்டாங்க. நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சொல்றார், அட்டல்ஜி, நாட் ஈவன் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ், பணத்துக்கு கூட ஆயுதங்களை விற்க மாட்டோம். இது அந்த காலம், அதை உருவாக்கி கொடுத்தோம். 2004 இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட போகிற போது நான் துடித்தேன், ஓடினேன், பிரதமரை இருமுறை சந்தித்தேன். இந்த பாவத்தை செய்யாதீர்கள். ஜன்பத் ரோட்டுக்கும் போனேன், சோனியா காந்தியை சந்தித்தேன். இந்த வரலாற்று பிழையை செய்யாதீர்கள். எங்கள் மக்களை அழித்து விடுவான். நீங்கள் ராணுவ ஒப்பந்தம் போடாதீர்கள், ஆயுத உதவி செய்யாதீர்கள், பலாலி விமான தளத்தை புதுப்பிக்காதீர்கள், எங்கள் மக்களை கொண்டு குவித்து விடுவான். கெஞ்சினேனே, மன்றாடினேனே. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று தம்பட்டபடி தனக்கு பழக்கமில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். 2004ஆம் ஆண்டில், 2005ஆம் ஆண்டில், 2006ஆம் ஆண்டில் ஆயுதம் கொடுக்கக்கூடாதென்றோ, ராணுவ ஒப்பந்தம் போடக்கூடாதென்றோ, ரடார் கொடுக்கக்கூடாதென்றோ, இந்திய அரசு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்றோ யார் அறிக்கை தந்தார்கள்? பத்திரிகைகள், ஊடகங்கள் தேடி பாருங்கள். யார் அறிக்கை தந்தது? எந்த குரல் எழுந்தது? இது லட்சியங்களுக்காக ஒலிக்கின்ற குரல். இந்த குரல் ஒலித்தது 10 தடவை 14 தடவை பிரதமர் அந்த 3 ஆண்டு காலத்தில். அடியேனை தவிர இதை தடுப்பதற்கு வேறு யார் போராடியது? யார் அறிக்கை கொடுத்தது? யார் என்றால் அனைத்தும் அடக்கம், அனைவரும் அடக்கம். இந்த இயக்கம் லட்சியங்களுக்காக கொடுத்த விலை அதிகம், நாங்கள் தாங்கிய துன்பங்கள் அதிகம், கிடைத்த தோல்விகள் அதிகம். ஆனால் இன்றைக்கு மனம் திறந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு அழுகிறார்களே, இன்றைக்கு கதறுகிறார்களே, யுத்த கப்பல்களை அனுப்பக்கூடாது என்று அங்கலாய்க்கிறார்களே, போர்க்கப்பல்களை அனுப்பக்கூடாது என்று 2 வருஷத்துக்கு பின்னாலே அனுப்ப போகிற போர்க்கப்பலை இப்பொழுதே அனுப்பக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அடுத்த வருஷத்துக்கு பிறகு ஆட்சியிலே இருக்க போறது கிடையாது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. சர்க்காரே இருக்க போறது இல்லை. ஆனால் இப்பொழுதே அறிக்கை விடுகிறார்கள். நான் அந்த பெரிய மனிதர்களை எல்லாம் கேட்கிறேன், இந்த அரசியல் எஜமானர்களை எல்லாம் கேட்கிறேன். நீங்கள் அறிக்கை தந்தீர்களா? ரடார் கொடுக்க கூடாது என்று, ஆயுதம் கொடுக்க கூடாது என்று பெரிய கட்சி தலைவர்கள். இந்தியா ஆயுத உதவி செய்யக்கூடாது என்று 2004, 2005, 2006 ஒரு வார்த்தை சொன்னது உண்டா? சொல்லியிருந்தால் நிரூபியுங்கள்.
நான் துடித்தேன். ஒரு போர்க்கப்பலிலே சிங்களவர்கள் போர் வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற கப்பலின் பெயரை கூட 856 பேரை ஜாஃப்னா பக்கத்திலே கொண்டு போகிறார்கள் என்று பிரதமருக்கு நேரடியாக கடிதம் கொடுத்தேன். ரடார் கொடுக்காதீர்கள் என்று, ஆயுதம் கொடுக்காதீர்கள் என்று. தேவாலயத்துக்குள்ளே ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, அந்த ஈவ் ஆஃப் கிறிஸ்துமஸ் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது, மனைவியின் மீது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் தெரித்து அந்த கட்டத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நட்ட நெடுவீதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, இந்திய அரசு கண்டித்ததுண்டா? 61 குழந்தைகள் செஞ்சோலையிலே துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே, இந்திய அரசு போட்டுக் கொடுத்த விமான தளத்திலிருந்து தானே விமானம் போயிற்று, அதானே தாக்குதல் நடத்தியது. அந்த சாவுக்கு யார் காரணம்? ஆயுதம் ஏந்தாதவர்கள், குழந்தைகள், பெண்கள். தர்ஷினி கொல்லப்பட்டாலே, கல்லோடு கட்டி போட்டு பிணத்தை போட்டிருந்தான், கற்பழித்து 16 வயது பெண் தர்ஷினி. அந்த பிணம் மிதந்தது. யாழ்ப்பாண மாணவர்கள் போராட வந்த 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் பிரதமர் வீட்டுக்கு ஓடினேன், ஒவ்வொரு முறையும் முறையிட்டேனே. அப்பொழுதே தடுத்திருந்தால் இந்த அழிவு நேர்ந்திருக்குமா? இத்தனை லட்சம் குழந்தைகள் செத்திருப்பார்களா? இத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்களா? இவ்வளவு ரத்தம் ஓடி இருக்குமா? உலகிலே நாதியற்று போய்விட்டதா? அந்த காலகட்டத்திலே நாங்கள் போராடினோம். அந்த வஞ்சகமும் துரோகமும் இழைத்த காங்கிரஸ், இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி காங்கிரஸ், அதிலே பங்காளி திமுக தலைமை. இந்த தேர்தலில் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே காங்கிரஸ் மத்தியிலே தூக்கி எறியப்படும். இலக்கு எது என்று கேட்கிறீர்கள்? இந்த இனத்தை அழித்த, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு வஞ்சகம் செய்த, முல்லை பெரியாரில் துரோகம் செய்த, காவிரியில் துரோகம் செய்த, பாலாற்றில் துரோகம் செய்த, அணுகுலை பிரச்சனைகளில் துரோகம் செய்கிற இந்திய அரசு, அது தமிழகத்துக்கு விரோதமான அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அது திரும்ப வராது, வரக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய மொத்த பலத்தையும் சேகரித்துக் கொண்டு நாம் போராடுவோம், அதற்கு உறுதி எடுப்போம். அந்த விதத்தில் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்றால், இந்திய அரசியலில் இவ்வளவு ஊழல் எந்த காலமும் நடந்ததில்லை. வெறும் 64 கோடி ரூபாய் ஊழல் தானே போபஸ் ஊழல். ஏப்ரல் 16 ஸ்வீடிஷ் வானொலி அறிவித்தது வெறும் 64 கோடி ரூபாய் தானே. அந்த 64 கோடி ரூபாய் ஊழலில் தானே திருவாளர் பரிசுத்தம் தூக்கி எறியப்பட்டார். ராஜீவ்காந்தி அரசு தூக்கி எறியப்பட்டது. புரூட்டல் மெஜாரிட்டி அடியோடு இழந்தார்களே. வெறும் 64 கோடி ரூபாய் ஊழலிலே ஒரு அரசு தூக்கி எறியப்பட்டது. இன்று 1,76,000 கோடி ரூபாய் ஊழல், அலைக்கற்றை ஊழல். திருக்குவளையாரின் திருமகளையும் ராஜாவையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பிய ஊழல். 1,76,000 கோடி ரூபாய் ஊழல். ஆதார் வீடு கட்டும் திட்டத்திலே 1000 கோடி ரூபாய் ஊழல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்தியது உலகத்தில் எவனுமே ஊழல் செய்ததில்லை. இவர்கள் தான் விளையாட்டு போட்டியா? இங்கே யாரோ ஒலிம்பிக்கை பற்றி பேசினார்கள். அடுத்த ஒலிம்பிக்கு பிரேசிலில் நடக்க போகுது, ரியோ டி ஜெனீரோவில் நடக்க போகுது. இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்குமா? ஒரே ஒரு போட்டி வச்சா, இந்த அரசு மட்டும் இருக்காது. இந்த அரசு இருக்காது. இன்னைக்கு போட்டி வச்சா, ஊழல்ல ஒரு போட்டி வச்சா, நம்ம ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கிடும். 1,86,000 கோடி நிலக்கரி கனிம வளம் லைசன்ஸ் கொடுப்பதிலே ஊழல். 270 கோப்பு காணாமல் போய்விட்டதுங்கிறார். நான் கேட்கிறேன், ரயில்வே அமைச்சராக இருந்தார் பவன்குமார் பன்சல். அவருடைய சகோதரி மகன் மைத்துனன் விஜய் சிங்லா ரயில்வே போர்டிலே எலக்ட்ரிக்கல் மெம்பர் ஆக்குவதற்கு மகேஷ்குமார் என்பவரிடம் 90 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கையும் மையுமாக பிடிபட்டார். சிபிஐ வலை வீசியது. பவன்குமார் பன்சலினுடைய மருமகன் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மே மாதம் 3ஆம் தேதி பிடிபட்டார். மே 10ஆம் தேதி பன்சல்
பதவி இழந்தார். பவன்குமாரினுடைய மருமகன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன், ராபர்ட் வதேரா என்று ஒருவர் இருக்கிறார், சோனியா காந்தியின் மருமகன். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துவிட்டு 500 கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி கட்டடம் கட்டியிருக்கிறார். அரசாங்க நிலங்களை அபகரித்திருக்கிறார். இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த அதிகாரிகள் பந்தாடப்பட்டு விட்டார்கள். பவன்குமார் பன்சலுடைய மருமகன் மீது சாட்டை வீசியதே சோனியா காந்தி மருமகன் மீது நடவடிக்கை பாயுமா? வதேரா மீது நடவடிக்கை பாயுமா? அந்த சாட்டை பாயாது. மக்களின் சாட்டை பாயும். மக்களின் ஓட்டு என்கிற சாட்டை பாயும். படு பாதாளத்தில் கிடக்கிறதே. கரன்சி நோட்டு சுனாமியே வந்து விட்டதே. ஜிம்பாவே போல ஆக போகிறது இந்தியா. நோட்டுக்கு மதிப்பு கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு மதிப்பு கிடையாது. முன்பு 10 ரூபாய்க்கு மதிப்பு, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் மதிப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போனா 500 ரூபாய்க்கு அன்றைக்கு இருந்த 10 ரூபாய் மதிப்பு வந்துடும். பிறகு 1000 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடும். ஜிம்பாவே மாதிரி ஆயிரும். ஜிம்பாவே நாட்டில் என்ன தெரியுமா, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னா ஒரு வேன் நிறைய கரன்சி நோட்டு கட்ட தூக்கிட்டு போறான். 2 மூட்டை கரன்சி நோட்டு கொடுத்தா 2 கோழி முட்டை வாங்கலாம். 1 மூட்டை கரன்சி நோட்டு கொடுத்தா ஒரு வாழைப்பழம் வாங்கலாம். ரோட்ல கரன்சி நோட்டு கட்ட மொத்தமா குவிச்சு வச்சிருக்கிறான். 4 காய்கறியை கொடுத்துட்டு 2 மூட்டை நோட்டு கட்ட தூக்கிட்டு போயிடறான். இது இப்ப நடக்குது. இந்த மன்மோகன் சிங் சோனியா காந்திகள் கூட்டம் சர்க்கார் நடத்தினா அதே கதி இங்க வந்துடும். அதற்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? கீன்ஸ் எக்கானமி எல்லாம் நடக்காது. ஆடம் ஸ்மித் எக்கானமி, ப்ரௌதான் எக்கானமி ஒன்னும் நடக்காது. பார்ட்டர் எக்கானமி. இனி எதுக்குடா சர்க்கார் வேண்டாம், கரன்சி வேணாம், நான் நேரா வாரேன், இவ்வளவு காய்கறியை கொடுக்குறேன், இவ்வளவு ஜவுளி துணி கொடு, நான் நேரா வாரேன், இந்த கோழியும் முட்டையும் தாரேன், எனக்கு இவ்வளவு அரிசியை கொடு, நான் நேரா வாரேன், நான் ஜவுளியை கொடுக்குறேன், கொஞ்சம் மீன் கொடு. இந்த 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 கட்டத்துக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு கொடுமை நடக்கிறது. நாட்டு மக்களை ஏமாற்றலாம் நினைத்து கொண்டு இந்த மாநில அரசாங்கங்களை எல்லாம் புல்டோசர் போட்டு உழுகிற மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வேட்டை ஆடி விடலாம் என்று இந்த உணவு பாதுகாப்பு மசோதா, ஃபுட் செக்யூரிட்டி பில்லை கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான். நம்ம அருமை தலைவர் அவர்கள் ஒரு வர்ணனை கொடுத்தார்கள் பாருங்கள். சோனியா காந்திக்கு வருத்தமா இருக்கு எனக்கு. பெரியாரின் விரலை பற்றிய கை, சுட்டு விரலை பற்றி கொண்டு குடியரசு அலுவலகத்திலே உலவியவன் சொன்னீங்களே, என் வாழ்க்கையிலே பெரிய பொக்கிஷம் சோனியா காந்தி எனக்கு அனுப்பிய பாராட்டு கடிதம்னு திருச்சியில் போய் சொன்னீங்களே, நீங்களா மணிமேகலை என்று சொல்லுவது சோனியா காந்தியை? புறநானூற்றை மூட வந்த புழுதி காற்றே ஓடும், கலிங்கத்து பரணியை மூட வந்த கார் இருளைய ஓடும் 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 ஓங்கார கூச்சலிட்டு ஓடும் என்று எழுதிய கலைஞரா இப்படி பேசுவது? மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று சங்க தமிழ் வரிகளை எழுதிய கரங்களாது, பேசிய வாயாது, நீங்களா அப்படி சொல்லுவது? ஆற்றலர் கழிப்போர், அறம்பிலை மகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலா தெய்வத்தையே வடிவமைத்தவர் அல்லவா சீத்தலை சாத்தாரா? வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழிக்கு பொன்மணியாக சூட்டியதென்றோ மணிமேகலை காப்பியம். சிலப்பதிகாரம் பெற்ற குலக்கொடி அல்லவா மணிமேகலை? இகத்தின் சுகங்களை எல்லாம் துறந்து அறச்சாலை வாழ்வு நடத்திய மணிமேகலா தெய்வமா சோனியா காந்தி? எத்தனை லட்சம் தமிழர்களை பட்டினி போட்டுக் கொண்டான் ராஜபக்சே. இந்திய அரசு கொடுத்த ஆயுதங்கள் தானே புலிகளுக்கு போரிலே பின்னடைவை ஏற்படுத்தியது. மார்ஷகி தாரிஸ்மேன் அறிக்கையிலே சொன்னானே, கூட்டம் கூட்டமாக போகிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள், சாப்பாடு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் கண்ணுக்கு எதிரையே செத்து விழுகிற போது காப்பாற்ற முடியாமல் அழுது கொண்டே அவர்கள் இரத்த உறவுகள் போக நேர்ந்தது. இது யுஎன் அறிக்கை.
ஸ்டார்வேஷன் வாஸ் த வெப்பன். பட்டினி ஓட்டே கொன்றான். பசியாலேயே செத்தார்கள். ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் என்று பட்டினே பாலை வர்ணித்த ஈழம். பசியாலேயே செத்தார்கள். குழந்தைகள் மார்போடு அணைத்துக் கொண்டு தாய்மார்கள் செத்து கிடக்கிறார்கள். ஒரு கையிலே பால் பவுடர் வாங்குவதற்கான அட்டை, இன்னொரு கையிலே குழந்தை. பட்டினி ஓட்டே கொண்டானே. அந்த பட்டினி ஓட்டு சாகடிப்பதற்கு காரணமாக இருந்த சோனியா காந்தியா மணிமேகலை ஜூடாசுக்கா இயேசு கிறிஸ்து விருது, கோட்சேக்கா மகாத்மா காந்தி பட்டம், சோனியா காந்திக்கா மணிமேகலை விருது. அவருக்கல்ல, இன்னும் சில வயிற்றறிச்சல்காரர்களுக்கு சொல்லுகிறேன். எங்கேடா இருக்குது மறுமலர்ச்சி திமுக? எங்கே இருக்கு அந்த கட்சி? இதோ உங்கள் ஏஜெண்டுகளை விருதுநகர் பக்கம் கொஞ்சம் அனுப்புங்கள், சூலக்கரை பக்கம் கொஞ்சம் அனுப்புங்கள். உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் குகையை விட்டு சீறி புறப்படுகின்ற வேங்கை புலியை போல என் மகன் வேலும் வாளும் உரசுகிற ஒரு யுத்த களத்தில் இருப்பான் என்று அந்த தாய் கூறியதாக புறநானூற்று பாடலிலே படித்திருக்கிறேன். மறுமலர்ச்சி திமுக எங்கே இருக்கிறது? தமிழகத்தின் உரிமை கிளர்ச்சி களங்களிலே இருக்கிறது, போராட்ட களங்களிலே இருக்கிறது. ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை அகற்றும் போராட்டமா? 18 ஆண்டுகளாக கிளர்ச்சி களத்திலே. தென்னாட்டை தமிழ்நாட்டை அடியோடு அழித்து விடுமே அணு உலை, அதை அகற்றுகின்ற போராட்ட களமா? பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியாறு அணையை உடைப்பதற்கு கேரளம் சதித்திட்டம் தீட்டுவிட்டதே, அதை தடுப்பதற்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டிய களமா? அமராவதி தண்ணீர் உரிமையை காக்கும் களமா? கெயில் நிறுவனம் குழாயை பதிக்க கூடாது என்ற போராட்ட களமா? பவானியின் பாசன உரிமையை பெற்றுத்தரும் களமா? பாலாற்று தண்ணீரை தடுக்காதே என்ற போராட்டமா? பெண்ணையாற்று தண்ணீரிலே கை வைக்காதே என்று சொல்லும் போராட்டமா? காவிரி தீரத்தினுடைய மக்களினுடைய உரிமையை காக்கும் போராட்டமா? நெய்யாறு இடதுகரை சேனல் உரிமையை காக்கவா? செண்பகவல்லி தடுப்படை உரிமையை காக்கவா? 3 தமிழர்கள் உயிரை காக்கவா? குற்றமற்ற என் தம்பிமார்கள், அணுவளவும் குற்றம் செய்யாத பேரறிவாளன் சாந்தன் முருகன் வெற்றியை முறிக்க நிற்கின்ற தூக்கு கயிற்றை அறுத்தறிகிற களமா? உயர் நீதிமன்றத்திலே போராட்டமா? உச்ச நீதிமன்றத்திலே ஜத்மலானியை கொண்டு போய் நிறுத்த வேண்டுமா? நதிகளை இணைக்க வேண்டுமா? 63 ஆண்டுகளில் எவரும் ஒரு மசோதாவை கொண்டு வரவில்லை. நதிகளை இணைப்பதற்கு 1200 மைல்களை நடக்க வேண்டுமா? மதுவின் கோரப்பிடியிலே சிக்கி நாசமாகிறதே தமிழகம். அடிபடும் தாய்மார்கள், மிதிபடும் தாய்மார்கள், கதறி அழும் சகோதரிகள், அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமா? உபரி தொடங்கி ஈரோடு வரையில் மக்களை, கோடிக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டுமா? ஊழலற்ற அரசியலுக்காக போராட வேண்டுமா? அத்தனை களங்களிலும், இத்தனை போராட்ட களங்களிலும் மின்வெட்டை கண்டிக்கவா? விலைவாசி உயர்வை எதிர்க்கவா? மத்திய அரசினுடைய வஞ்சகத்தை தடுக்கவா? அனைத்து களங்களிலும் சாஞ்சிக்கா வருகிறான் கொலைகாரன், ரத்தம் தோய்ந்த கரங்களோடு வருகிறான். 3 மாகாணங்களை கடந்து வருகிறோம், படையெடுத்து வருகிறோம். வில்லவன் கோதையோடு போன செங்குட்டுவன் வழிவந்த நாங்கள் வருகிறோம். ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வருகிறோம். அப்படி ஒரு அறப்போர் களமா? டெல்லிக்கா வருகிறான், பிரதமரை சந்திக்க வருகிறான். பிரதமர் வீட்டையே முற்றுகையிடுவோம். ஏழுமலையாரை தரிசிக்கவா? மேலமலையிலா, கீழ்மலையிலா? மதிமுக தொண்டனா? அத்தனை களங்களிலும் போராடியதன் விளைவாகத்தான் நொறுங்கி கிடக்கிற விவசாயிகளின் கண்ணீரை துடையுங்கள். இன்றைக்கு நாட்டிலே எந்த தரப்பினர் நாதியற்றவர்களாக கிடக்கிறார்கள்? எந்த தரப்புக்காக எவரும் சொல்லக்கூடிய நிலை இல்லை. எந்த தரப்பு கவனிப்பாரத்து கிடக்கிறது? அவன்தான் விவசாயி, அவன்தான் உழவன், அவன்தான் விவசாயியின் குடும்பம். விதைத்தான், உழுதான், விதைத்தான், பயிர் வளர கண்டான், களை பறித்தான், நீர் வாச்சினான், எருவிட்டான், கடன் வாங்கி அந்த பயிர்களை பாதுகாக்க பூச்சி மருந்து தெளித்தான், பொதிகை பருவம் கண்டு மகிழ்ந்தான்.
போட்டது கிடைக்கவில்லை, விதைத்தது விளையவில்லை, வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. அந்த பூச்சிக்கொல்லி மருந்தையே தின்று சாகிறான், குடித்து சாகிறான். அந்த விவசாயியின் வாழ்க்கை, அவன் ஊரை விட்டே வெளியேறுகிறானே, வீட்டை விட்டே வெளியேறானே, பாட்டன் முட்டன் காலத்திலே இருந்து வாழ்ந்த ஊரை விட்டே போகிறானே. மைக்ரேஷன் ஃப்ரம் த ரூரல் ஏரியாஸ். காப்பாற்ற நிவாரணம் கொடுங்கள். இதே தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் மைதானத்தில் ஆரம்ப ஏற்பாடு செய்ய பல்லாயிரக்கணக்கானவர்களோடு நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் போட்டேன். இவர்கள் பயிர்கள் கருகிவிட்டன, போட்டதெல்லாம் போய்விட்டது, இவர்கள் வாழ்வே அழிந்து விட்டது, நிவாரணம் தாருங்கள். நிவாரணம் தருகிறோம் என்றார்கள், கிடைக்கவில்லையே. பல வீடுகளில் அதிகாரிகள் தப்பு கணக்கு தருகிறார்களே. அவன் கண்ணீரை துடைக்க வேண்டாமா? நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொன்னேன். அவ்வளவுதான் ஆத்திரம். தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட் என்கிற மனப்பான்மை. அமைச்சர் பெயராலே அறிக்கை. பாவம் அந்த அமைச்சர். அவருக்கே அந்த அறிக்கை வந்த பிறகுதான் தெரியும் அவர் பெயரிலே அந்த அறிக்கை வந்தது. அரசியல் வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறான் வைகோ. அரசியல் வாழ்வில் விரக்தியில் விளிம்பில் இருக்கிறான் வைகோ. காமாலை கண்களுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும். வைகோவின் நிலைமையும் அப்படி பரிதாபமாகிவிட்டது. விரக்தி என்ற சொல்லே என் பேரை கேட்டாலே ஓடி போயிருமே. எனக்கா விரக்தி? எதிரிகள் கூட சொல்ல மாட்டார்களே. இது முடியுமா என்று நான் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இது சாத்தியமானதா என்று நான் சங்கடப்பட்டதில்லை. இது இயலுமா என்று நான் கருதியதில்லை. எது தேவையோ அதற்கு போராடுவேன். சாத்தியமற்றதென்று மற்றவர்கள் நினைப்பதை சாதிப்பவன் தான் சரித்திரத்தில் இடம் பெறுவான். அதனால் விவசாயி நொறுங்கி கிடக்கிறான் என்றேனே, அவன் நிலைமை தெரியுமா? அறிக்கை விடுகிறவர்களுக்கு நிலைமை தெரியுமா? அவன் வீட்டு நிலைமை தெரியுமா? கட்டிய காரை வீடுகளுக்கு காரை பூச அவனுக்கு காசு கிடையாது. பொங்கலுக்கு வெள்ளையடிக்க அவன் வீட்டிலே காசு கிடையாது. தென்னை மரங்கள் எல்லாம் பட்டு போய் கிடக்கின்றன கொங்கு சீமையிலே. இங்கே மானாவாரி நிலங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. நான் வேதனையோடு கேட்கிறேன், அவனுக்கு தீபாவளி உண்டா? அவனுக்கு தைப்பொங்கல் உண்டா? அவன் வீட்டு பெண்களுக்கு நல்ல துணிமணி உண்டா? அவன் வீட்டு பெண்களுக்கு தங்க வளையல் உண்டா? பொன்னால் சங்கிலி உண்டா? எத்தனையோ பேரை வாழ வைத்தவன், அவனுடைய நிலைமை அதோகதி ஆகிவிட்டது. அவன் வேதனையிலே கிடக்கிறான். அவன் வாழ்வு அழிந்து விடும் என்று கவலைப்பட்டவன் நான். கதிர்கள் குவிந்து, ஒரு மேரி 2 மேனிக்கு நெல்மணிகள் குவிந்து, களத்து மேட்டிலே பொலி போடுகிற ஓசை கேட்டு அந்த ஓசை சத்தத்திலே மகிழ்கின்ற உழவர்களை பார்த்து மகிழ்ந்தவன் நான். கழுத்திலே மணி ஓசை கட்டி இருக்கின்ற மணி ஓசை எழுப்பும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தொழுவத்து மாடுகளுக்கு விடிந்து விடியாத காலை பொழுதிலே பருத்தி கொட்டையும் தவிடும் புண்டாக்கும் வைத்து ஊறல் வைத்து அதை ஊட்டி விட்டு மகிழ்வான். அதை கண்டு களித்தவன் நான். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். இந்த கரங்கள் மேனி பிடித்த கரங்கள், இந்த கரங்கள் ஏறு பிடித்த கரங்கள், இந்த கரங்கள் கமலை கிணற்றிலே கமலை இறைத்த கரங்கள். அவன் துன்பத்தை சொன்னேன், அவன் வேதனையை சொன்னேன். என்னுடைய கண்களா காமாலை கண்கள்? இந்த கண்கள் அக்கிரமம், அராஜகம், அநீதி எங்கே தாண்டவம் ஆடினாலும் அதை சுட்டு எரிப்பதற்கு நெருப்பை கக்குகிற கண்கள். தமிழ்நாட்டு உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை காக்க வேண்டும். தரணியிலே தமிழன் உரிமையை காக்க வேண்டும் என்றால் அது சூளுரைக்கின்ற உணர்ச்சியை என் தோழர்களிடம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற கண்கள். சக மனிதன் அல்ல, நான் முன்பின் தெரியாதவன். அவன் என்ன ஜாதி, என்ன மதம், எந்த கட்சி எனக்கு தெரியாது. அவன் அடிபட்டு கிடந்தால், அவன் துன்பப்பட்டால் கண்ணீரை சொரிகிற கண்கள். பத்திரிகையில் செய்தியை படிக்கிற போதே ஒரு குடும்பம், அந்த குடும்பமே இவ்வளவு அழிவுக்கு ஆளாகிவிட்டது என்றால் விளைநீர் சிந்துகிற கண்கள்.
இதுவா காமாலை கண்கள்? பைத்தியக்காரர்களே. இந்த இயக்கத்திலே பல்வேறு கட்டங்களை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். இப்பொழுது முக்கியமான கட்டத்திலே இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பெருங்கேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தோழர்களே, இங்கே இளைஞர்கள் நிரம்ப வந்திருக்கிறார்கள். வலைதளத்தை, இணையதளத்தை, முகநூலை பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் இங்கும் வந்திருக்கிறார்கள். பல நாடுகளில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் இங்கே செய்திகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர்கள். அவர்களை அழைக்கிறேன், அவர்களை கேட்கிறேன். 1949 செப்டம்பர் 18 ராபின்சன் பூங்காவிலே கொட்டுகிற மழையிலே கூட்டம். மாசிலாமணி சொன்னதை போல 3வது நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அண்ணா பேசினார். ஆச்சரியமாக இருக்கிறதா? 18ஆம் தேதி ராயபுரத்திலே ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வைத்து பேசுகிறார் அண்ணா. செப்டம்பர் 21ஆம் தேதி 3ஆம் நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாலை 5:15 மணிக்கு ஆங்கில பேரவையில் நியூ எவாலுவேஷன், புதிய மதிப்பீடு என்ற தலைப்பில் பேசுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அரசியல் பந்தாட்ட வேடிக்கை போன்றது. பந்தாட்டத்தை ரசியுங்கள். மாணவர்களிடம் சொல்லுகிறார், இளைஞர்களிடம் பந்தாட்டத்தை ரசியுங்கள், ஆனால் அரசியலை ஆராயுங்கள், அரசியலை அறிந்து கொள்ளுங்கள், பாமர மக்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். மணவாள ராமானுஜம் வைஸ் சான்சலர், துணைவேந்தர், 5:15 தொடங்கி 6:15 ஆங்கில பேச்சை முடித்துக் கொண்டு 6:30 தமிழ் பேரவையிலே பேசுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், களை பறிக்கிறேன் என்று சொல்லி பயிர்களை அழித்து விடுவேனோ என்று என்னை பற்றிய பயம் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகிறேன், அவசரப்பட்டு அப்படிப்பட்ட வேலையை செய்துவிட மாட்டேன். பயிர்கள் அழிந்து போக நான் காரணமாக மாட்டேன். களை பறிப்பதற்குத்தான் நான் வேலை செய்வேன். இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது சூழ்ந்திருக்கக்கூடிய கேடுகளை தடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. முத்துக்குமார் முதல் பலர் தியாகம் செய்தனர், படங்களை திறந்து வைத்தோம். ஆனால் காமன்வெல்த் மாநாடு நடக்க போகிறதே, தமிழர்களின் புதைகுழியின் மீது நடத்த போகிறானே, என்ன நோக்கம்? இந்திய அரசு வகுத்து கொடுத்த திட்டம். கமலே சர்மா ஒரு இந்தியன், அவன் தான் காமன்வெல்த்தினுடைய செக்ரட்டரி ஜெனரல். 2016 வரை அவன் பொறுப்பில் இருப்பான். இந்தியா ஏற்பாடு செய்துதான் கொழும்பிலே நடத்துகிறது. அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு மகிந்த ராஜபக்சே தான் காமன்வெல்த் அமைப்புக்கு 54 நாடுகளின் அமைப்புக்கு தலைவன். பிஜித் தீவு நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எண்ணிக்கை 53. இங்கே ஒருவர் கூறியதை போல பாகிஸ்தானிலே பர்வேஸ் முஷரப் சர்வாதிகாரி ஆன போது நீக்கி வைக்கப்பட்டது பாகிஸ்தான், நிரந்தரமாக அல்ல, விதிகள் இடம் கொடுக்க தற்காலிகமாக. நைஜீரிய நாட்டில் கென் சரோ விவா என்கின்ற பழங்குடியின தலைவன் தூக்கிலிடப்பட்டான், ஒரே ஒருவன். காமன்வெல்த்தினுடைய மனித உரிமைகள் அளிக்கப்பட்டு விட்டது என்று செய்தி நைஜீரியா நீக்கி வைக்கப்பட்டது. இத்தனை லட்சம் மக்கள் செத்தார்களே, கொல்லப்பட்டார்களே, குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே. அங்கா காமன்வெல்த் அமைப்பு. எலிசபெத் ராணி போகாமல் இருக்கலாம், டேவிட் கேமரூன் போகாமல் இருக்கலாம், கனடா பங்கெடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தால் எந்த நீதி நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ, லட்சக்கணக்கான மாணவர்கள் மார்ச்சிலே போராடினார்களோ, நீதியின் கதவுகள் திறக்கும், மனித உரிமை கவுன்சிலிலே வெளிச்சம் கிடைக்கும் என்று நம்பினீர்களோ, எல்லாம் பாழாக போய்விடும். இப்பொழுது ஏற்படுத்தியது அனைத்தும் பாழாக போய்விடும். அதற்கு பிறகு எல்எல்ஆர்சியை நவநீதம் பிள்ளையே பாராட்டுவார். தமிழர்களுக்கு யாரும் துரோகம் செய்ய வேண்டாம், தமிழர்கள் தான் செஞ்சிருக்கா இதுவரைக்கும். கருணாக்களும் மாத்தையாக்களும் அந்த பட்டியலில் ஒரு சில பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. நிரந்தரமாக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டு விடும். ஆகவே காமன்வெல்த் அமைப்பிலிருந்து இலங்கை நீக்கப்பட வேண்டும். காமன்வெல்த் மாநாடு கொழும்பில் நடக்கக்கூடாது. இதை தொடக்கத்திலே இருந்து நான் தெளிவாக சொல்லுகிறேன். இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஜெகஜால புரட்டர்களாச்சே. போகாமல் இருந்து கொண்டே, ஒருவேளை பிரதமர் கூட போகாமல் இருக்கலாம்.
அங்கே மாநாடு நடக்கக்கூடாது. அதுதான் நம் கோரிக்கை. அதை தடுப்பதற்கு இளைஞர்கள், மாணவர்கள் லட்சக்கணக்கிலே கலந்து எழுங்கள். தமிழகம் கொந்தளிக்கிறது என்ற நிலைமை ஏற்படுத்துங்கள். நான் ஓட்டு கேட்கவில்லை, அது தேர்தல் களத்திலே மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இளைஞர்களை அழைக்கிறேன், மாணவர்களை அழைக்கிறேன். வேளச்சேரியிலே குடியிருப்பு பகுதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு கூடு கட்டி இருக்கிறது காகம். அந்த காக்கை குஞ்சுகள் 2 கீழே விழுந்து விட்டன. கீழே விழுந்ததிலே ஒரு குஞ்சு இறந்து போய்விட்டது. ஆண் காகமும் பெண் காகமும் சுற்றி சுற்றி வந்து கூச்சலிடுகிறது. காகங்கள் படை திரண்டு விட்டன, ஏராளமான காகங்கள். இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடந்த சம்பவம், பத்திரிகையில் வந்த சம்பவம். ஒரு குஞ்சு, அது உயிர் இருக்கிறது. அந்த குஞ்சை காப்பாற்றி விடலாம் என்று சில இளைஞர்கள் அந்த குஞ்சை போய் காப்பாற்றலாம் என்று அருகிலே செல்கிறார்கள். காக்கைகள் வேகமாக வந்து கொத்துகின்றன, ஓடுகிறார்கள். விரட்டி விரட்டி காக்கைகள் கொத்துகின்றன. ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் எடுத்த பேட்ஸ் படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. விரட்டி விரட்டி ஹெல்மெட் போட்டவர்கள் எல்லாம் அப்படியே முகத்தை கொண்டு கொண்டு ஓடினார்கள். வீட்டை விட்டு எவரும், எல்லா வீடுகளின் கதவுகளும் பூட்டப்பட்டன. ஒரு நாள் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை யாருமே வெளியே வரல. ஒரு காக்கை குஞ்சு செத்தது. இன்னொரு குஞ்சை காப்பாற்ற காகங்கள், மனிதர்கள் சுடுவார்கள், மனிதர்கள் கொல்லுவார்கள், மனிதர்கள் நம்மை விட பலமானவர்கள் என்று நினைக்கவில்லை. அந்த மனிதர்களை விரட்டி விரட்டி கொத்திட்டு, பாழும் தமிழனே, அந்த காக்கைகளுக்கு இருக்கிற உணர்ச்சி கூடவா நமக்கு இல்லாமல் போய்விடும்? என் மனதை மிகவும் உருக்கிய ஒரு சம்பவம். அயர்லாந்திலே பிறந்தவன் ராபர்ட் எம்மட். அவன் கல்லூரி மாணவன். 1778 பிறந்தான். பிரெஞ்சு புரட்சிக்கு 11 வருடங்களுக்கு முன்பு. அயர்லாந்து ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. என் தாயகம் விடுபட வேண்டும், அடிமை விலங்குகளை உடைக்க வேண்டும். அவன் பிறந்த பேச்சாளன், அவன் கல்லூரி பேச்சாளன், கல்லூரி மாணவன். அவன் பேச்சில் அனல் பிறந்தது, அவன் பேச்சிலே பிரளயம் மூழ்கி எழுந்தது. பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள், செல்லுகிற இடமெல்லாம் திரண்டார்கள். ஐரோப்பா கண்டமெங்கும் சுற்றிவிட்டு வந்தான். ஆயுதச்சாலையை கைப்பற்ற புறப்பட்டான். ஆயுதச்சாலையை கைப்பற்றுகிற போது பிடிபட நேர்ந்தது. தப்பி ஓடினான். அந்த புரட்சியிலே தோல்வி அடைந்தான். கைது செய்து கொண்டு போய் லண்டனிலே அடைத்தார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போகிறது, மரண தண்டனை என்று தெரியும். ஜூரிகள் சொல்லுகிறார்கள், உனக்கு ஏன் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்பதற்கு நீ விளக்கம் சொல் என்று. நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்பது ஜெயிலிலேயே எனக்கு தெரியும். நான் கருணை மனு போடப் போவதில்லை. எனக்கு தூக்கு தண்டனை விதிக்காதீர்கள் என்று உங்களிடம் நான் மன்றாடப் போவதில்லை. அதோ மரணம் என்னை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த உறைந்த புதைகுழி, பனியிலே நனைந்திருக்கிற புதைகுழி என்னை அதன் மார்புக்குள்ளே வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. என் நாட்டு இளைஞர்களே, கையில் ஆயுதமும் தீ பந்தங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆக்கிரமிப்பாளனை எவனும் நம் நாட்டுக்குள்ளே, நம் தாயகத்துக்குள்ளே விடாதீர்கள். நான் மடிகிறேன், நான் மகிழ்ச்சியோடு மடிகிறேன். எனக்கு கல்லறை எழுப்பாதீர்கள். அந்த கல்லறையிலே எதையும் எழுதாதீர்கள். நோ எபிடாஃப், எந்த வாசகத்தையும் எழுதாதீர்கள். என் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு, என் அயர்லாந்து விடுதலை அடைந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த கல்லறையில் எழுதி கொள்ளலாம். 1803ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி இதோ இவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அவரை ஓடி வந்து ஒரு தங்கை, ஒரு சகோதரி மலர்கொத்தை கொடுக்க வருகிறாள். அடித்து கீழே சாய்க்கிறார்கள். தூக்கு மரத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கின்ற ஒரு காவலன் இவன் கைகளை பற்ற வருகிறான். இவன் கைக்கு விலங்கு போடப்பட்டிருக்கிறது. அவன் தலைக்கு முத்தமிடுகிறான். அவன் மூர்ச்சை அடைந்து கீழே விடுகிறான். தூக்கிலே தொங்க விடுகிறார்கள். அவனோடு படித்த பள்ளிக்கூடத்திலே படித்த தாமஸ் மூர் என்கின்ற அந்த மாணவன் ஒரு கவிதை எழுத, 8 வரி கவிதை தான். நான் நேரத்தின் அருமை கருதி அதை ஆங்கிலத்திலேயே சொல்ல எனக்கு அவகாசம் இல்லை. 8 வரி கவிதை தான். அவன் சொல்லுகிறான், let us not breathe his name. அவன் பெயரை உச்சரிக்காதீர்கள். இந்த இடத்தில் என் நண்பனின் பெயரை உச்சரிக்காதீர்கள்.
Let us not breathe his name. Let it sleep in the sand, where the unhonored relics are laid. எங்கே கௌரவப்படுத்தப்படாத பெருமைப்படுத்தப்படாத அவன் எலும்புகள் உறங்குகிறதோ அங்கே அவன் நிம்மதியாக தூங்கட்டும். அவன் பெயரை உச்சரிக்காதீர்கள். நிசப்தத்திலே அவன் தூங்கட்டும். இதோ இந்த காலை நேரத்திலே படிகிறதே பனித்துளி. அந்த பனித்துளி அந்த புதைகுழியின் மீது உருளுகிற போது நிசப்தமான படித்துளி அது அழுகிறது, உருள்கிறது. நம் கண்களில் இருக்கிற கண்ணீர் துளியும் அழுகிறது, உருள்கிறது. என்ன அற்புதமான கவிதை! அயர்லாந்து சுதந்திரம் பெற்றது. ராபர்ட் எம்மட்டினுடைய வீடு புகைப்படம் எல்லா வீடுகளிலும் வைக்கப்பட்டது. நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், லட்சியங்களுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்கிறீர்களே, அந்த மாற்றம் நாடாளுமன்ற தேர்தலிலே முதலில் வர வேண்டும். நாட்டை பாழாக்கி கொள்ளையடித்து ஊழல் செய்து தமிழகத்தை வஞ்சித்து ஈழத்துக்கு பெரும் துரோகம் இழைத்து இனக்கொலைக்கு காரணமான காங்கிரஸ் அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அது வேறும் இலக்காக இருக்க வேண்டும். மக்களிடம் செல்லுங்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னேன், அது வரும். இப்பொழுது நம் கண்ணெதிரே இருப்பது நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தல் களத்தில் என்ன முடிவு? காட்டாறு வேகமாக பாய்ந்து வருகிறது. நெருங்குகிற போது நாங்கள் பாலத்தை கடப்போம். We will cross the bridge when we reach there. ஒருவேளை பாலம் உடைஞ்சு போச்சுன்னா கேட்பாங்கல்ல, ஏற்கனவே காட்டாற்றில் எதிர்நீச்சல் போட்டே வந்திருக்கிறோம், ஒன்றும் ஆயிராது எங்களுக்கு. ஆனால் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், நாங்கள் ஜெயிப்போம். எந்த களம்? அது ஆட்சி மன்ற குழு, தலைமை நிர்வாகிகள் முடிவெடுக்க வேண்டிய களம். யார் வேட்பாளர்? பம்பரம் வேட்பாளர், அவ்வளவுதான். எந்த களம்? எந்த களங்களில் போட்டியிடக்கூடும் என்று நீங்களாக யூகிக்கிறீர்களோ, நீங்க காத்திலே தடம் கண்டுபிடிப்பீங்களே தொண்டர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறோம் அதை நீங்க நினைக்கிறீங்க. இது ரகசியமான சங்கேத பாஷை, மற்றவங்களுக்கு தெரியாது. உங்கள் எண்ணப்படியே எல்லாம் நடக்கும். இப்பொழுது எந்த களங்கள் அமையும் என்று நீங்களாக யூகிக்கிறீர்களோ வேலையை ஆரம்பியுங்கள். விடுபட்டு போய்விட்டதா வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேருங்கள், வேலையை செய்யுங்கள். எங்கள் ஊரிலே 20 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. இவர்கள் புதிய வாக்காளர்களாக வேண்டியவர்கள். போய் சேருங்கள். அந்த வேலையை இன்று நாளையே தொடங்குங்கள். பட்டியலை பாருங்கள். அதற்கு பிறகு புதிய இளைஞர்கள் புதிய வாக்காளர்களை சந்திப்பதற்கு வருவார்கள். இணையதள இளைஞர்களைப் போல ஏராளமான இளைஞர்கள் தோழர்கள் வருவார்கள், வேலைகளை செய்வார்கள். நம் இயக்க தோழர்களுக்கு சொல்லுகிறேன், நான் 20 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். இந்த வேட்டி இந்த துண்டு தவிர எதுவும் தெரியாது. என் குடும்பமே மதிமுக தான். இப்போ வந்த பையங்க இவ்வளவுதான் வராங்க, எனக்கு தகவல் சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க, நினைக்க கூடாது. அவர்கள் புது ரத்தம், புது வெள்ளம். அவங்க நமக்கு வேலை செய்ய வரட்டும். உங்களை கேட்காம செயலாளருக்கு தெரியாம விவரம் தெரியாது, அவங்களா போய் நோட்டீஸ் கொடுக்காங்களே, நல்லது தானே அந்த பிள்ளைகள் செஞ்சா. இளைஞர்களுக்கும் சொல்றேன், இத்தனை வருஷமா 20 வருஷமா கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கட்சி செயலாளர். எத்தனை வருஷமா எவ்வளவு துன்பத்துக்கு மத்தியில் கை காசை செலவழிச்சு மாநாட்டுக்கு வந்து பேரணிக்கு வந்து அவங்க கிட்டையும் நம்ம முறையா அவங்களுக்கும் சொல்லணும்னு இளைஞர்களும் நினைக்கணும். இப்படி இணைந்து பணியாற்றுவோம், மக்களிடம் செல்வோம். இவர்களால் முடியுமா என்று எள்ளி நகையாடலாம். அப்படி எள்ளி நகையாடியவர்கள் தென்னவன் ஆபத்து உதவிகள் உலவிய பூமி இந்த பாண்டிய மண்டலம். விருதுநகர் சிவன் கோயிலே 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஊருங்க இந்த ஊரு. ஒரு வணிகருக்காக, ஒரு வியாபாரிக்காக, அவர் நன்மையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஊர்கிழவன், அந்த கல்வெட்டில் ஊர்கிழவன்னே போட்டிருக்கு. இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி ஊர் தலைவர். அந்த ஊர்கிழவன் ஒரு வியாபாரியின் நலனை காப்பாற்ற தன் தலையை வெட்டி தலையை அறிந்து கொடுத்து பலியிட்டு கொண்டான். அந்த கல்வெட்டில் இருக்கு, விருதுநகர் சிவன் கோயில் கல்வெட்டில்.
தென்னவன் ஆபத்து உதவிகள் மன்னனுக்காக தலைகளை தந்தார்கள் என்று படித்தேனே, அப்படி நம்பிய ஒருவருக்காக தன் தலையை ஒரு ஊர்க்கிழவன் வெட்டி கொடுத்திருக்கக்கூடிய இடம். நகுதக்கணரே நாடுமை கூறினர் இளையன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி படைத்தாள் படையமை மறவரும் நெடுநல் யானையும் தேரும் மாவும் கொண்டம என்று உடல் சினம் செருக்கி உருது பஞ்சாது சிறுசொல் சொல்லிய சினங்கடு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி அவரை அழுந்த பற்றி அகல் விசும்பு ஆர்ப்பள கவிழ்ந்து நிலம் சேரவிட்ட இளையவன் ஒரு மன்னன் களம் அமைத்த மண் இந்த தென்னாட்டு மண். ஆகவே மக்கள் கவனம் நம் மீது திரும்பி இருக்கிறது. நான் எச்சரிக்கையாகத்தான் சொல்லுகிறேன், மக்கள் கவனம் எங்கள் மீது திரும்பி இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுகிறேன். மாற்று அரசியலுக்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வோம். யார் மாற்று? இந்த கேள்விக்கு எது விடை? மறுமலர்ச்சி திமுக அதற்கு விடையாகின்ற தகுதியை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். உங்கள் வேலையின் மூலமாக நம்மிடம் நேர்மை இருக்கிறது, நம்மிடம் நாணயம் இருக்கிறது, நம்மிடம் ஒழுக்கம் இருக்கிறது, சாதி மத கண்ணோட்டம் இல்லை, தன்னலம் இல்லை, சொந்த குடும்ப அரசியல் இல்லை. இதைவிட என்ன வேண்டும்? ஒழுக்கம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உறுதி இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. இதைவிட என்ன வேண்டும்? இதை கொண்டு மக்களிடம் சொல்லுங்கள், சந்தியுங்கள். நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக, ஊழல் ஒழிவதற்காக, ஊழலற்ற அரசியல் மலர்வதற்காக, தன்னலமற்ற அரசியல் ஜெயிப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரியுங்கள், எங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று மக்களை சந்திப்போம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாடு இதுவரை நடைபெற்ற மாநாடுகளில் ஒரு தீர்க்கமான அரசியல் திருப்பத்துக்கு கால்கோள் விழா நடத்துகிற மாநாடாயிற்று. பத்திரமாக ஊர் செல்லுங்கள், பாதுகாப்பாக செல்லுங்கள், நாளைக்கே வேலையை ஆரம்பியுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மகுடம் சூட்டும். மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் குரல் ஒற்றை குரலாக இல்லாமல், நாடாளுமன்றத்தில் ஒற்றை குரலாக இல்லாமல் ஓங்கி ஒலிக்கும். அடுத்த கட்டத்தை அடுத்த அண்ணா பிறந்த நாள் அன்று பிரகடனம் செய்வோம். நன்றி, வணக்கம்.